வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். நான் ஒரு யூடியூபரோ இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பல இடங்கள்ல பணத்துக்காக அலையிறாங்க. நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் தமிழகத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா நிறைய நடுத்தர ஏழை குடும்பங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இங்க கொழுப்பெடுத்து போய் தனியார் பள்ளிகள்ல படிக்க வைக்கிறது கிடையாது. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு, நடுத்தர குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகள்ல படிக்க வைக்கிறாங்க. ஏன்? அரசு பள்ளிகள் தரமுடைய கல்வியா கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துவதற்கு, அதை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கொடுத்த திட்டம் தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். இந்த திட்டத்தின்படி கடந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே இந்தியா முழுவதும் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குமோ அதை விட அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சயின்ஸ் லேபு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, பசங்களுக்கு இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் வரைக்கும் பல திட்டங்கள், பல நவீனப்படுத்துதல்கள் இந்த திட்டத்தில் இருக்கு.